ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே தேவிகாபுரம் துளசி இருக்காரு பாருங்க, அவருங்க இன்னும் என்னவெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் ஒரு சமயம் அவங்க மன்றத்துக்கு அம்மாவை கூப்பிட்டுருக்காரு. அம்மாவும் பல தடைகளை மீறி அம்மாவுக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க, தேவிகாபுரம் மன்றத்துக்கு. சந்தோஷமாக இவருங்க எல்லாம் பாத பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு அம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சார். அம்மா, பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, ரொம்ப பெரிய கோயில். தூர்காரங்கெல்லாம் நீங்கள் அங்கே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. நானும் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன்னு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு வாங்க அம்மான்னு கூப்பிட்டார். அம்மா அங்கே போனாங்க. போன உடனேயுமே அந்த முன் மண்டபத்தில் நின்று பார்த்தாங்க. மேலே மிகப்பெரிய தேன்கூடு 4-5 இருந்தது. அது போக புதுசாக 2 தேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அம்மா சொன்னாங்க, அந்த தேன்கூட்டை பார்த்து, முதல் இந்த அசுரர் கூட்டத்தை விரட்டு. அசுரர் கூட்டத்தை விரட்டினாத்தான் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. இந்த தேர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க 2மே, இது என்னுடைய லட்சணம் சரியில்லை, அதனால் இந்த தேர் தவறான அமைப்பில் இருக்குது, எனவே இந்த தேர் ஓடாது 2மே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அங்கே வரும், என்ன உங்கள் அடியிலார் இப்படி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அம்மா பக்தர் கிடையாதுங்க, இவர் மட்டும்தான். இவரே மட்டும் சில அம்மா கும்பிட்றாங்க. அந்த சிவன் கோயிலை சேர்ந்தவங்கெல்லாம் இவர் மேலே கடுப்பாக இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த வாரமே கேரளா போய்ங்க பிரசன்னம் பார்க்குறவர்கிட்ட போய் 25,000 காசை கொடுத்து பிரசன்னம் போட்டு பார்த்தாங்க. அவர் அதான் சொன்னார். அப்புறம் புத்தி அம்மா சொன்ன மாதிரி திருத்தங்கள் எல்லாம் பண்ணி இப்போ அந்த 2 தேர் அம்மா சொன்ன மாதிரியே அம்மா போனப்போ செஞ்சுருந்தா 2 தேரும் ஓடவே இல்லைங்க. அவர் பதிலாக வேறு 2 புதிய தேர்கள் புதிதாக செய்யப்பட்டு இப்போ நடைமுறையில் ஓடிட்டு இருக்குன்னு சக்திகளை. இப்படி பார்த்தீங்களா, நம் குரு பகவான் அவர்கள் கண்ணில் பார்த்தா போதும், பார்க்காமலே இருந்த இடத்துலேருந்து எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா முக்காலம் இருந்த அம்மா இல்லைங்களா. அதனால் இருந்த இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அது போய் பார்த்து தான் சொல்லுவாங்க. என்ன கட்டாயமா சொன்னாங்க, அவங்க கேட்கல. அப்புறம் எப்படி சொன்னாலும் கேட்பாங்கன்னா அப்படி அந்த வழிமுறை இப்படி அவங்க போய் கடைசியில் அதை ஏற்றுக்கிட்டு இப்போ எல்லாருமே அம்மாவை கும்பிட்றாங்க. இப்போ நம்ம சக்தி துளசியை அங்கே எதிர்த்து பேசுறதுக்கு ஆளே கிடையாதுங்க தேவிகாபுரத்தில். ஆமாங்க, துளசியை முன்னால் வச்சு தான் எல்லா காரியமே பண்ணுறாங்க. எப்படி பாருங்க, அம்மா தொண்டனுக்கு மதிப்பு கொடுக்குது பாருங்க சக்தியில். ஓம் சக்தி.